ராஜபக்சக்களைப் போல் மக்களை அனுர அரசு ஒருபோதும் ஒடுக்காது. அமைச்சர் நலிந்த ஜேதிஸ உறுதி. ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் மீது துப்பாக்கி சூடு. இலங்கையில் நடைமுறைக்கு வரும் புதிய சட்டம். பல்கலை மாணவி ஹெரோயினுடன் சிக்கினார். பசறையில் மீண்டும் மண்சரிவு அபாயம், அடித்து ஊத்தும் மழை. பதுளையில் அதிகரிக்கும் சிறுவயது கற்பங்கள், அமைச்சர் அதிர்ச்சி தகவல். மக்களுக்கு அரசாங்கத்தின் மகிழ்ச்சி செய்தி. களுத்துறை மாநகர சபையில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூடு தோல்வியடைந்துள்ளது. நேற்று இரவு பந்துல பிரசன்னாவை குறிவைத்தே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. குறி தவறியதால் முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்ததோடு குறித்த வேட்பாளரை இலக்கு வைத்து 9 மாதங்களுக்கு முன்னரும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் அதுவும் குறி தவறி தோல்வியடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஸ்டல்களுக்கு பயன்படுத்தப்படும் தோட்டா ஒன்றும் கைபேசி ஒன்றும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட இடத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்த நிலையில் களுத்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜபக்சக்கள் போல மக்களை அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி ஒடுக்குவதற்கு நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று அமைச்சர் நலிந்த ஜேதிஸ தெரிவித்துள்ளார். கடந்த கால அரசுகள் செய்தபடி நாங்கள் அவசரகால சட்டத்தை மக்களின் உரிமைகளை அடக்குவதற்காக பயன்படுத்த மாட்டோம். அனுர அரசு பொதுமக்கள் பாதுகாப்பையும் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டும் விதமாக மட்டுமே சட்டங்களை பயன்படுத்தும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜேதிஸ தெரிவித்துள்ளார். ராஜபக்சக்கள் கடந்த ஆட்சியில் அவசரகால சட்டத்தை அரசு மீதான விமர்சனங்களை அடக்கவும் அரசியல் எதிரிகளை கட்டுப்படுத்தவும் பயன்படுத்தியிருந்தது. ஆனால் எமது அரசு சட்டத்தின் வழியாக மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்துடனேயே செயற்படுகின்றது. எதிர்க்கட்சிகள் கூறுவது போல் நாம் ஒருபோதும் செயற்பட முடியாது. ஒழுங்கும் சமத்துவமும் காக்கும் விதமாக சட்டத்தை பயன்படுத்துவதே எமது அரசின் நோக்கம். நாட்டு மக்கள் எமது அரசை நம்பியிருக்கின்றார்கள். ஆகவே வெறும் சொல்லில் மட்டும் இல்லாமல் எங்கள் திட்டம் செயலிலும் வெளிப்படையாக இருக்க வேண்டும். நாம் மக்களின் உரிமைகளை மதித்து சட்டத்தின் உண்மையான நோக்கத்தை கடைபிடிப்போம். அவசரகால சட்டம் பொதுமக்கள் பாதுகாப்புக்கும் சமூக அமைதிக்கும் மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றும் இவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசியலில் சித்தாந்த ரீதியாக தம்மை தாக்க நிற்பவர்களுக்கு அதே பாணியில் பதிலடி கொடுப்போம் என்று வேளாண்மை, நிலம், நீர்ப்பாசனம் மற்றும் கால்நடை அமைச்சர் KD லால்காந்த அதிரடியாக தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் கண்டியில் இவரிடம் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே இந்த ஆவேசமான கருத்தை வெளியிட்டதோடு அரசியல் ஒரு போர் என்றும் நாங்கள் அரசியல் செய்கிறோம் என்றும் ஒரு தொடர்ச்சியான போராட்டம் தான் இந்த அரசியல். சர்வதேச அரசியலை பார்த்தால் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம் என சொல்கின்றது. ஈரான் அதற்கு பதிலடி கொடுப்போம் என சொல்கின்றது. இதுதான் அரசியலின் பாதை என்றும் தெரிவித்துள்ளார். சித்தாந்த ரீதியாக அப்பாவி மக்கள் அல்லது தமது தரப்பு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டால் அதனை பார்த்து கொண்டு சும்மா இருக்க போவதில்லை என்றும் லால்காந்த இதன்போது தெரிவித்துள்ளார். இந்த அமைச்சரின் தாக்கினால் தாக்குவோம் என்ற அறிக்கை அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணையம் இலங்கையில் சகல முச்சக்கர வண்டிகளும் ஆப்ஸ் மூலம் இயங்குவதை கட்டாயமாக்க திட்டமிட்டுள்ளது. நாடு முழுவதும் இந்த நடவடிக்கை பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துதல், சேவைகளை தரப்படுத்துதல், வெளிப்படையான கட்டணங்களை உறுதி செய்தல் மற்றும் முச்சக்கர வண்டி போக்குவரத்து துறையில் கண்காணிப்பு, அத்தோடு பொறுப்புணர்வை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிலான் மிராண்டா இது தொடர்பில் தெரிவிக்கையில், இலங்கையின் தேசிய போக்குவரத்து ஆணையத்தின் எதிர்கால திட்டம் டிஜிட்டல் பயன்பாடுகள் மூலம் அனைத்து முச்சக்கர வண்டி செயல்பாடுகளும் நிர்வகிக்கப்பட வேண்டிய ஒரு மாற்றத்தை உள்ளடக்கியுள்ளது. இப்பொழுது போட்டி அதிகரித்துள்ளதால் பல தனியார் நிறுவனங்கள் ஏற்கனவே இத்தகைய தளங்களை வழங்கி வருகின்றது. 3 சக்கர வாகனங்கள் இப்பொழுது டாக்ஸி வகையின் கீழ் வருவதால் அவை செயலி அடிப்படையிலான முறைமையின் கீழ் செயல்பட வேண்டும் மற்றும் தேசிய போக்குவரத்து ஆணையம் அமைத்துள்ள விதிகள் மற்றும் தரங்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு விற்பனை நிலையங்களில் ஒரு மாதத்துக்குள் 10,000 ரூபாவுக்கு அதிகமான பொருட்களை வாங்கும் நுகர்வோருக்கு ஆயுள் காப்புறுதி ஒன்றை வழங்க அரசாங்கத்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அனுராதபுர பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க இதனை தெரிவித்துள்ளார். கூட்டுறவு இயக்கத்தை திசைகாட்டியின் பாரிய மறுசீரமைப்பு திட்டத்தின் ஊடாக முன்னெடுத்து வருகின்றோம் என்று தெரிவித்த அமைச்சர், குறித்த காப்புறுதி நுகர்வோருக்கு இலவசமாக வழங்கப்படும் என்றும் அது 3 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியானது என்றும் தெரிவித்துள்ளார். அத்தோடு கூட்டுறவு ஊழியர்களுக்கு திருப்தியான சம்பளம், ஆயுள் காப்புறுதி உள்ளிட்ட வசதிகளை கொடுத்து இந்த கூட்டுறவு இயக்கத்தை பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.
இளம் வயதில் கற்பமடையும் யுவதிகளின் எண்ணிக்கை பதுளை மாவட்டத்தில் அதிகரித்துள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். குறித்த நிலைமைகளை எதிர்கொள்பவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க உரிய இடவசதிகள் இல்லை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளதோடு பதுளை மாவட்டத்தில் இணையவழி வன்முறைகள் அதிகரித்துள்ளதோடு பெற்றோர்களால் பிள்ளைகள் தாக்கப்படும் சம்பவங்களும் அதிகம் பதிவாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். என்ன நடந்தாலும் இலங்கையில் அதிகளவான சிறுவர் தொடர்புடைய குற்றங்கள் பொலனறுவையின் வெலிக்கந்தை பகுதியில் இடம்பெறுவதாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹம்பாந்தோட்டை வீரக்கட்டிய பிரதேசத்தில் ஹெரோயின் போதைப் பொருளோடு இளம் யுவதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 22 வயதுடைய வீரக்கட்டிய பிரதேசத்தை சேர்ந்த யுவதியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதோடு யுவதி பல்கலைக்கழகத்தில் டிப்ளோமா கற்கினரியை தொடர்ந்து வருவதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஹெரோயின் போதைப் பொருள் தொடர்பாக அதே பல்கலைக்கழகத்தில் கற்கும் யுவதியின் காதலன் மீது சந்தேகப்பட்டுள்ள போலீசார் அவரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் பல ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை பல வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்த மர்ம நபரை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இவர் கொழும்பு பகுதியை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி கமல் ஆரியவன்சவின் வழிநடத்தலில் துணை போலீஸ் பரிசோதகர் இந்திக மிலான் தலைமையிலான விசேட போலீஸ் குழுவினால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் முதன்முறையாக இந்த அளவிலான பெரும் நிதி மோசடி சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக போலீசார் அதிர்ச்சி தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரின் வங்கிக் கணக்கில் 1000 கோடிக்கு மேற்பட்ட தொகை இருந்த நிலையில் மேலும் 4 கணக்குகளில் 500 கோடி 600 கோடி மற்றும் 800 கோடி வரையிலான பெரும் தொகைகள் ஒவ்வொரு வங்கிக் கணக்கிலும் வைப்பு செய்யப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அத்தோடு துணை போலீஸ் மாதிபர் சந்தன கொடித்துவக்கு மற்றும் மூத்த துணை போலீஸ் மாதிபர் ரன்மல் கொடித்துவக்கு ஆகியோரின் மேற்பார்வையில் நடைபெறும் குறித்த விசாரணையில் தனது வங்கிக் கணக்குகளை குறித்த நபர் 3 மாதங்களுக்கு ஒருமுறை மாற்றி புதிய கணக்குகளை திறந்து வைத்திருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையில் கோடிக்கணக்கான பணத்தை வெளிநாடுகளில் வசிக்கும் தனது நெருங்கிய தரகர்களுக்கு அனுப்பி ஏதோ சட்டவிரோதமான வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் மேலதிக விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நேற்று நள்ளிரவு யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவில் 2 பகுதிகளில் போதைப் பொருட்களோடு 2 இளைஞர்கள் யாழ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த வகையில் 10 கிராம் ஐஸ் போதைப் பொருட்களோடு 27 வயதுடைய சந்தேக நபர் மயிலணி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதோடு ஏற்கனவே மல்லாகம் மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய நீதிமன்றங்களில் இவருக்கு எதிராக வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அத்தோடு மயிலங்காடு பகுதியில் 100 போதை மாத்திரைகளோடு 31 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவருக்கு எதிராகவும் ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. டிட்வா பேரழிவு நேரம் உண்டான நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பசறை பிரதேச செயலாளர் பிரிவின் டபா கோட்டையில் உள்ள மடித்த கொள்ளவில் கடும் மழை பெய்ததால் மீண்டும் மண்சரிவு அபாயம் உண்டாகியுள்ளது. டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட நிலச்சரிவால் தடைப்பட்ட மடித்த கொள்ள சாலை பழுது பார்க்கப்பட்டு அதன் மீது மண் குவியல்கள் போடப்பட்டுள்ளதோடு தற்போது மழை காரணமாக மண் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு கீழே பாய தொடங்கியுள்ளது. தொடர்ந்து மடித்த கொள்ள சாலையும் மீண்டும் மண்குவியல்களால் அடைக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியை தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பின் அதிகாரிகள் ஆய்வு செய்து அதிக ஆபத்து நிறைந்த மண்டலமாக அதனை நியமித்த பின் அந்த பகுதியில் வசிக்கும் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் அந்த பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பசறை பிரதேச செயலாளர் கங்காணி சோமவீர தெரிவித்துள்ளார்.